அடுத்தது விருச்சக ராசி. இந்த விருச்சக ராசிக்கு வறுமையை போக்கி ராஜயோகம் கொடுக்குற அந்த அருமையான ரகசியத்தெல்லாம் சொல்லுங்களேன். நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிச்சயமா விருச்சக ராசி சந்திரன் இந்த வீட்டில் இருக்கார். இங்கே 3 நட்சத்திரம், விசாகம், அனுஷம் மற்றும் கேட்டை. இந்த நட்சத்திர அம்சங்கள் உண்டு. இப்போ நட்சத்திர ரீதியாக போகும்போது இன்னும் டீப்பாக போகலாம். ஃபஸ்ட்டு ராசி அறிவியல் பார்க்கும்போது இப்போ அது நம்ம சூரிய உதயத்திலேருந்து கால்குலேட் பண்ணும்போது தான் சுச்சமாக. இப்போ சூரியன் 6:15னா 6:15 to 7:15. ஓகே. இப்போ ஒரு சில மாதிரி சூரிய உதயம் பார்த்தீங்கன்னா 5:30 மணிக்கு வந்துருக்கும். 5:30 to 6 தான். அப்போ நம்ம கரெக்டாக 6 மணி ஸ்டிக் பண்ணிட்டாலே நம்ம அப்படி ராசியை வலுப்படுறது எத்தனையோ விஷயம் இருந்துக்கிட்டே இருக்குங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாலாம்பிகா. உலகமெல்லாம் பார்த்து ரசித்து எங்கள் ஜோதிடர் யுகம் சேனலுக்கு வந்து இவ்வளோ கமெண்ட்டும் கொடுத்து இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக்கி உங்களுக்கான தேவைகளை நாங்கள் ஜோதிடர்கள் மூலிமா பரிகாரத்தோட நிறைய ராசி பலன் 12 ராசிக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும், அந்த ராசியில் நீங்கள் ஒருத்தராக இருக்குது, எனக்கு நல்லா இருக்குங்க, இந்த பரிகாரம் நான் பண்ணேன், நல்லா இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இன்னும் உங்களுக்காக இன்னும் என்னென்னலாம் நாங்கள் கொண்டு வரணும்னு யோசித்து உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களெல்லாம் நாங்கள் கொண்டு வந்துட்ருக்கோம். நிறைய பெரிய பெரிய ஜோதிடர்களை சந்தித்து உங்களுக்காக சில விஷயங்களை 12 ராசிக்கான பலன்களையும் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு முக்கியமான பதிவுங்க. உங்களுக்கு எல்லாம் தேவைப்படுற ஒன்று என்னென்னா, வறுமையை போக்கி ராஜயோகம். யாருக்கு தான் வேண்டாம் இல்லையா? வறுமையோடு வாழ எல்லாராலையும் முடியும். யாருமே வேணான்றோம், வறுமையே வேண்டாம். வறுமையை போக்கி ராஜயோகம் கொடுக்குற சில மகா ரகசியம் இருக்கான். அது என்னதான் ரகசியம்? அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்மளும் வறுமையிலேருந்து வெளியில் வந்து ராஜயோகத்தோடு வாழலாம் இல்லையா? அதை சொல்ல வராங்க நம்ம ஜோதிடர் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் அவர்களை தான் நம்ம சந்திக்க போகிறோம். நிறைய விஷயங்களை உங்களுக்காக கொண்டு வந்துட்டுருக்காரு. அவர் ஜாதகம் பார்க்குறாரு, நியூமரோலஜிக்கல் பார்க்குறாரு, நிறைய விஷயங்களை நம்ம உங்களுக்காக நிறைய விஷயங்கள் பார்த்து நிறைய பரிகாரங்கள் கொடுத்து நிறைய பேரை சக்ஸஸ் ஆக்கின அந்த விஜயகுமார் அவர்களை தான் நம்ம சந்திச்சுட்ருக்குறோம். வாங்க அவரையே கேட்போம், இது என்னதான் அந்த வறுமையை போக்குற ராஜயோகத்தோட ரகசியம் என்னன்னு கேட்போம் அவரை. வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? அருமையாக இருக்கேன். அதாவது இப்போதைக்கு மக்களுக்கு தேவையானது எல்லாமே வந்து ஒரு பணம் இல்லையா? வறுமை வேண்டாம், நாங்கள் செல்வ செழிப்பு இல்லைன்னா கூட பரவாயில்ல, நிம்மதியாக சந்தோஷமாக வாழறதுக்கான ஒரு பணம் தேவை அப்படிங்கிறது தான். வறுமையை போக்குற ராஜயோகத்துக்கு ஒரு சில மகா ரகசியம் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. என்னதான் அந்த ரகசியம் சொல்லுங்க. நிச்சயமா. அதாவது பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. இது வள்ளுவன் வாக்கு. அப்போ மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் குறிப்பிட்ட அளவு பொருளாதாரம் இருந்தால் தான் நிம்மதியாக வாழ முடியும். மருத்துவம், குழந்தைகளுக்கு, உணவுக்கு அடிப்படை தேவை பூர்த்தி செய்ய கோடீஸ்வராக அவசியம் தேவையில்லை. அடிப்படை தேவை பூர்த்தி அடைய நிச்சயமாக தேவை. அப்போ செல்வ கடாட்சம் தேவை. இன்றைக்கி நான் கொடுக்க போகிறது பார்த்திங்கன்னா வாழ்வில் சூட்சமாக ரகசியமாக இருக்கிற வாழ்வியல் பரிகாரங்கள். அப்போ கோயில் குளத்தில் போய் பண்ணக்கூடிய அம்சமும் உண்டு. அது நிறைய பேர் பார்த்துருப்போம். இன்றைக்கி நான் சொல்ல போகிறது சிம்பிள் டே டு டே லைஃப்பில் நோட் பண்ணிக்கோங்க. வாழ்வியல் பரிகாரம் சொல்கிறாரு. உங்கள் ராசி இதில் எது இருக்கோ கமெண்ட்டோ பண்ணுங்கள், ஒரு பேப்பரும் எடுத்து எழுதிக்கோங்க. நிச்சயமா இந்த சூட்சம ரகசியம் இவங்க செய்தால் வாழ்வில் மறுமலர்ச்சி நிச்சயமாக ஏற்படும். சூப்பர். அப்போ இதை பார்த்து ஒவ்வொருத்தரும் பெனிஃபிட் அடையணும். இந்த ஜோதிட நேயர்கள் நிச்சயமாக சக்ஸஸ் ஆகிவாங்க. அடுத்தது விருச்சக ராசி. இந்த விருச்சக ராசிக்கு வறுமையை போக்கி ராஜயோகம் கொடுக்குற அந்த அருமையான ரகசியத்தெல்லாம் சொல்லுங்களேன். நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிச்சயமா விருச்சக ராசி சந்திரன் இந்த வீட்டில் இருக்கார். இங்கே 3 நட்சத்திரம், விசாகம், அனுஷம் மற்றும் கேட்டை. இந்த நட்சத்திர அம்சங்கள் உண்டு. இப்போ நட்சத்திர ரீதியாக போகும்போது இன்னும் டீப்பாக போகலாம். ஃபஸ்ட்டு ராசி அறிவியல் பார்க்கும்போது இவங்க வீட்டில் சிவப்பு நிற ஏதோ ஒரு பொருள் இருந்து கொண்டே இருக்கணும். முதல்ல இந்த ராசிக்கு நான் சொல்கிறது என்னென்னா, சிவப்பு நிற தாமரை பூவை அடிக்கடி வச்சு வழிபாடு செய்வது சாலச் சிறந்தது. இந்த ராசியை மட்டும் வச்சு வழிபாடு பண்ணாங்கன்னா வாழ்க்கையில் மிகப்பெரியது. சிவப்பு நிற தாமரை, வெண் தாமரை கிடையாது. ரைட். 2வது இவங்க சூட்சம ரகசியமே என்னென்னா, குதிரை. குதிரை பார்த்தீங்கன்னா குதிரை படங்கள் வீட்டுக்குள்ளே வர மாதிரிலாம் இருக்கும் இல்லையா? 7 குதிரையாக இருக்கலாம், இல்லை ஒரு குதிரை சம்பந்தப்பட்ட படங்கள் நிச்சயமாக இவங்க வளர்ச்சியை கொடுக்கும். இதெல்லாம் இவங்க அடிப்படை சூட்சமம். இவங்க வழிபட வேண்டிய ஒரு இஷ்ட தெய்வமாக இருப்பது முருகர், இல்லை ஆஞ்சநேயர், இல்லை பெண் தெய்வம்னா பகவதி.
இதை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டாலே மிகப்பெரிய யோகம். இவங்களுக்கு ஒரு சில வறுமையை ஒழிக்க மிகப்பெரிய விஷயம் என்ன, யாரோ கடன் இருக்குன்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் ஒரு சிறு பணத்தை கொண்டு போய் கடனை அடைச்சு விட்டாலே தரித்திர யோகம் கைவிட்டு போகுது. அப்ப லட்சுமியை வரவழைக்கணும்னா தரித்திரத்தை விளக்கும். செவ்வாய் ஓரை எப்ப வரும்? அது செவ்வாய்க்கிழமை காலையில் ஃபர்ஸ்ட் ஓரையே செவ்வாய் வரதான். ஓ ஓகே. செவ்வாய்க்கிழமை முதல் 6 மணிக்கு நீங்க அப்ப கொடுக்க முடியல, அதுக்குண்டான பணத்தை எடுத்து தனியா 6 to 7. ஆமா, அந்த பணத்தை எடுத்து வச்சிடணும். இந்த வச்சுக்க, இப்பதான் ஜிபே இருக்கே. ஆமா, ஜிபே போட்டுட்டு அண்ணே அனுப்பிட்டேனே, அக்கா அனுப்பிட்டேன்க்கா அப்படின்னு சொல்ல வேண்டியது. 6 to 7 இந்த 1 to 2. ஆமா. இப்போ அது நம்ம சூரிய உதயத்திலிருந்து கால்குலேட் பண்ணுமா தான் சுச்சமாக. இப்போ சூரியன் 6:15னா 6:15 to 7:15. ஓகே. இப்போ ஒரு சில மாதிரி சூரிய உதயம் பார்த்தீங்கன்னா 5:30 மணிக்கு வந்துருக்கும், 5:30 to 6 தான். அப்போ நம்ம கரெக்டாக 6 மணின்னு ஸ்டிக் பண்ணிட்டாலே நம்ம அப்படி இந்த சூரிய உதயம் பேஸ் பண்ணி போயிருங்க, அதுதான் கரெக்டாக இருக்கும். அப்போ சூரிய உதயத்திலிருந்து எடுத்தால் இன்னும் துல்லியமாக இருக்கும். இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சிவப்பு சம்பந்தம் சொன்னோம். இந்த ராசி செவ்வாய்ங்கிறது கோபம், ருத்ரம் குடிக்கிறது. பொதுவாக கொஞ்சம் வேகத்தை குறைக்கணும். ஏன்னா இங்கே சந்திரன் நீச்சம், மனப்பதட்டத்தை கொடுத்துரும். அப்போ நம்ம காலபுருஷன் 8ஆம் வீடு வேற. வண்டி வாகனத்தில் மெதுவாக பயணிக்கணும். ஏன்னா அது உடல் பிரச்சனையை குறிக்கும், ஒரு விரயத்தை கொடுத்துரும். அப்போ லட்சுமி தங்காது. அடுத்தபடி மருத்துவமனைக்கு போயிட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? அப்போ இவங்களுக்கு இந்த நெகட்டிவிட்டி போகிறதுக்கு தானம் கொடுத்துடணும், அன்னதானம். அப்போ தூரையால் ஆன பொருளை தானமாக கொடுத்தல். அப்போ முருகர் கோயிலுக்கு ஒரு தானம் கொடுக்கறது, இதெல்லாம் பண்ணும் பொழுதே இவங்களுக்கு இருக்கும். இந்த ராசிக்கு இன்னொரு விஷயங்க, திருச்செந்தூர் தீர்த்தம் இவங்களுக்கு மிகுந்த யோகம். ஏன்னா செவ்வாய் ஆழி தீர்த்தம், ஆழிக்கிணறுல இருந்து தீர்த்தம் மட்டும் கொண்டு வந்து இவங்க வீட்டில் ஃபுல்லும் தெளிச்சு விட்டுட்டு, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இடம், ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் பண்ணிருந்தாரு, அவர் இடத்த விற்க முடியலன்னு தவிச்சிட்டு இருந்தார். நாம என்ன சொன்னோம், இவருக்கு அதே ராசி, திருச்செந்தூர் தீர்த்தம் வாங்கிட்டு வந்து அந்த இடத்த ஃபுல்லும் தெளிச்சு விட்டுட்டு அப்புறம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இடம் சேல்ஸ் ஆச்சு. இன்னும் சொல்லுவார், இப்பயே கைப்பிடிச்சிட்டு இருக்காரு. சிம்பிளான பரிகாரம் சார், திருச்செந்தூர் அழகா பண்ணலாம் இதெல்லாம். நீங்க திருச்செந்தூர் போகிறோம், ஒரு வாட்டர் பாட்டிலை பிடிச்சிட்டு வந்து. ஆனால் இது சூட்சம விஷயம்னா, தண்ணி அதே 6 மாதத்துக்கு மேலே அடைக்கவும் கூடாது. ஒரு தண்ணியை அதிக நேரம் அடைக்கக்கூடாது, பயன்படுத்தணும். கொண்டு வந்தோம், பயன்படுத்தணும், திருப்பி வைக்கலாம். இப்போ ஒரு வாங்கி வச்சு வருஷ கணக்கில் இருக்கும். இந்த வீட்டில் இது மாதிரி தடை ஏற்படுதுன்னா, காசி தீர்த்தம், கங்கை தீர்த்தம்னு வச்சுருப்பாங்க. அது அந்த காப்பரில் வந்து இருக்கும், அது அப்படியே மூடி கூட திறக்கும், அப்படியே இருக்கும், 10 வருஷமான இருக்கும். ஏங்கன்னா தீர்த்தங்க, அது என்னங்கன்னா அது பவர் வைப்ரேஷன் எல்லாம் போயிருக்கும். அதை எப்பவுமே தண்ணி அடைக்கக்கூடாது. தண்ணி அடைத்தாலே நமக்கு மிகுந்த தண்ணி லீக்கும் ஆகக்கூடாது, தண்ணி அடைக்கவும் கூடாது. இந்த ராசிக்கு தான் சூட்சம ரகசியம். இந்த ராசிக்கு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் கம்பல்சரி தேவை. ஒரு ஃபிட்னஸ்க்காக ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் நிச்சயமாக பண்ணியே ஆகணும். இவங்களுக்கு என்னென்னா, அங்கே சந்திரன் வலிமை கம்மியாக இருக்குது, பாதகஸ்தானமாக இருக்கனால இவங்க வருகின்ற பணத்தில் ஒரு 20% பணத்தை ஒதுக்கணும். இப்போ இன்றைக்கெல்லாம் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு 1 லட்ச ரூபா 20,000 எது ஒதுக்கிடணும், மீதி 80,000 கால்குலேட் பண்ணணும். 1 லட்சத்தை ரொட்டேட் பண்ணிட்டு ஜெயிக்க முடியாது. அப்போ இவங்களுக்கு அந்த பணம் ரொட்டேஷனே இப்படி தான் பண்ணணும். இப்போ இவங்களுக்கு நான் நிறைய பேர்த்துக்கு கொடுக்குற ஒரு சிறப்புனா, இந்த ராசிக்கு ஸ்டோன்ஸ் சொல்லுவோம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சந்திரன் இங்கே கம்மியாக இருக்குது. ஒன்று முத்து, அதையும் கொடுப்போம், இல்லைன்னா பவிலம். அந்த ராசி தத்துவத்தில் முத்தோ பவிலமோ ஏதோ ஒரு இது செட் ஆகும். அந்த அம்சத்தில் இவங்க பண்ணாங்கன்னா நிச்சயமாக மீண்டு வருவாங்க. இதெல்லாம் இவங்களுக்கு சூட்சம ரகசியமாக வந்து கொண்டு இருக்கிறது. முருகரில் பார்த்தீங்கன்னா சரவண பவ, இல்லை பிரணவ மந்திரங்கள், இதெல்லாம் பயன்படுத்தினா மிகுந்த யோகம். அது மாதிரிங்க இந்த ராசியை வலுப்படுத்த எத்தனையோ விஷயம் இருந்துக்கிட்டே இருக்குங்க. நிறைய ஃபுல்லாக வீடியோ பாருங்கள், நிறைய புதுமையான விஷயங்கள்லாம் வந்து விஜயகுமார் ஐயா சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். திருச்செந்தூரோட தீர்த்தத்தை கொண்டாந்து வீட்டில் தளிச்சா, வீடுன்னு ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கணும்னு அதை தளிச்சாலே சக்ஸஸ் ஆகிடுது. ரொம்ப நன்றி சார். நிறைய அந்த வறுமையை போக்கி ராஜ யோகம் தடுற அத்தனை ரகசியங்களையும் நீங்கள் வந்து கொடுத்துருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதனால் நிறைய பேர் பயனடைவாங்க. ரொம்ப நன்றி சார். நிச்சயமா. அதாவது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சித்தர்கள் முன்னோர்கள் நமக்கு வாழ்வியலாக சொல்லப்பட்ட விஷயங்கள். இந்த ரகசியம் பார்த்தீங்கன்னா சேனலில் நிறைய பேர் யாரும் பேசியிருக்க மாட்டாங்க. நம்ம ஜோதிடர்கள் நேர்களுக்கு கிடைச்சது ஒரு பொக்கிஷன் சொல்லணும். இதை நான் உட்காந்து நம்ம புத்தகங்கள் நிறைய என்னோட கிளைண்ட்டுக்கு சொல்லி சக்ஸஸ் ஆன அத்தனை விஷயத்தையும் தொகுத்து கொடுத்துருக்கேன். மக்கள் இதை கடைபிடிச்சு மட்டும் பார்த்தா போதும், வாழ்வில் வெளிச்சம் நிச்சயமா வந்தே தீரும். அதான் சொன்னீங்களே, சித்தர்கள் மகான்கள்லாம் சொன்ன ரகசியத்தை தான் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்கன்றது ரொம்ப நல்ல விஷயம். நன்றி சார். நன்றி சார்.
நிறைய விஷயங்கள் உங்களுக்காக 12 ராசிக்கும் ஒரு அருமையாக வறுமையை போக்கி ராஜ யோகம் கொடுக்குற அத்தனை ரகசியத்தையும் சொல்லியிருக்காங்க. ஐயா வந்து ஜாதகம் பார்க்குறாங்க, நியூமராலஜி பார்க்குறாங்க, பிரசன்ன ஜோதிடம் பார்க்குறாங்க. அது இல்லாமல் உங்களுக்கு ஒரு ஃபோன் நம்பர், லக்கியான நம்பர், நீங்கள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்கள் ராசி உங்கள் நட்சத்திரத்துக்கான ஒரு ஃபோன் நம்பர் எல்லாம் கொடுத்து அதுலேருந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கு எல்லா விஷயமும் நம்ம விஜயகுமார் ஐயா பண்ணுவாங்க. உங்களுக்கு பார்க்கணுமா, ஜாதகம் பார்க்கணுன்னா வீடியோலேருந்து நம்பர் எடுத்து ஐயாவை நீங்கள் நேரடியாக காண்டாக்ட் பண்ணலாம். இந்த புக்கு விஜயகுமார் ஐயாவே எழுதி பப்ளிசிட்டி பண்ண புக்கு இது. இது வந்து ஃபுல்லாக நீங்கள் ஜாதகம் கற்றுக்கணும்னு பிரியப்படுறீங்கன்னா இந்த ஃபுல்லாக புக்கை படிச்சிங்கன்னா போதுங்க. நீங்களே ஜாதகம் பார்ப்பீங்க. உங்கள் ஃபேமிலிக்கு உங்களுக்கு எல்லாமே நீங்களே ஜாதகம் பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு ஜாதகம் கற்றுக்கணும்னு இப்போ ஆசை வந்துடுச்சு. நீங்கள் கற்றுக்கலாம். இதை ஃபுல் புக்கை படிச்சிங்கன்னா நீங்கள் ஒரு ஜோதிடராகவே ஆகிடலாம். இது வேணும்னா ஃப்ளிப்கார்ட்டில் இருக்குது, அமேசானில் இருக்குது, ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இல்லைங்க நான் விஜயகுமார் ஐயாக்கிட்டே வாங்கிக்கிறேன் அப்படின்னீங்கன்னா அவருக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா அவரே உங்களுக்கு இந்த புக்கை உங்களுக்கு சென்ட் பண்ணிவிடுவார் கொரியர் மூலிமா. நன்றி.